ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பட்டர் கார்லிக் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை முதல்ல மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல, காஞ்ச மிளகாத்தில் மிக்சியில் கொரன்னு அடித்து சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கார்லிக் சால்ட் இல்லாட்டி 4 பல் பூண்டை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இதில் மிளகுத்தூளும் சேர்ப்போம், மிளகாய்த்தூளும் சேர்ப்போம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கார்லிக் சால்ட்லேயும் உப்பு இருக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லைங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஆரிகனோ 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நம்மளுடைய விருப்பம் தான். பொதுவாக இந்த பட்டர் கார்லிக் சிக்கனுக்கு நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் கரம் மசாலா சேர்க்குறத விட இந்த மாதிரி கார்லிக்கும் ஆரிகனோ சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேரினேஷன் பண்ணையிலேயே நம்ம எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்து கூட மேரினேட் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃப்ரை பண்ணையில் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ போன்லெஸ் எப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னா, நடுவில் ஸ்லைஸ் பண்ணி அப்படியே எடுத்திருக்கேன். கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃபோர்க்கு வச்சு குத்தி விட்டுக்கலாம். மசாலாவில் மேரினேட் பண்ணி நம்ம ஓவர் நைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நம்ம ஃபோர்க் வச்சு ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்ப நல்லா உங்களுக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கி சிக்கன் நல்ல ஜூஸியாக இருக்கும். இல்லை மினிமம் ஒரு 3 ஹவர்ஸாவது நீங்கள் இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டர் கார்லிக் சிக்கன் நம்ம ஓவனில் ரோஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம நார்மலாக தவாலையே போட்டு நம்ம செஞ்சிடலாம். நான் ஓவர் நைட் தான் மேரினேட் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். மார்னிங் எடுத்து நம்ம செய்யலாம். ஒரு நல்ல கனமான பேனை எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் தான் நான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அதோட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தனி வெண்ணெயிலையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். நான் வெண்ணெய் எண்ணெய் 2 சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு. வெண்ணெய் ஃபுல்லாக உருகிறதுக்குள்ளேயே பூண்டை சேர்த்தணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு தீயை லோவாக வச்சுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் சிக்கனை குக் பண்ணணும். சிக்கனில் நம்ம தயிர் போட்டிருக்கோம். ஆல்ரெடி சிக்கனே கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் பண்ணோம். அந்த தண்ணியில் தான் சிக்கன் வேகணும். இந்த ரெசிபிக்கு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம நடுவில் ஸ்லைஸ் பண்ணி தின்னான ஒரு ஸ்லைஸ் போட்டிருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷத்துலேயே இது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஜஸ்ட் அந்த ஓரத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த ஆயிலோடு சேர்ந்து மசாலா ரிலீஸ் ஆகிருக்கும். அதை மட்டும் ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இதுக்கு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. முதல்ல விட்டு அந்த 2 டேபிள் ஸ்பூனே போதும். இந்த ரெசிபிக்கு கரம் மசாலா, எக்ஸ்ட்ரா மசாலா, சிக்கன் மசாலா எதுவுமே தேவைப்படாதுங்க. ரொம்ப மைல்டான மசாலா தான். ஏன்னா இதில் பட்டர் கார்லிக் 2ஓட ஃப்ளேவர் தான் டாமினேட்டிங்காக இருக்கும். சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நான் மெல்லிசாக தான் ஸ்லைஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு போட்டிருக்க பீஸை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இதை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொட்டியோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.